यद्वाम्बते भूरि बरावतार कृतावतारस्य हरेर्दरिद्री अंतर्हितस्य स्मरति विसृष्टा कर्माणि निर्वाण विलंबित மொழிபெயர்ப்பு பொருளுரை விளங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். பூமி தாயே, பரமபுருஷ பகவான் ஹரி கனமான உனது பாரத்தை குறைப்பதற்காகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணராக அவதரித்தார். இங்கு அவர் நிகழ்த்திய செயல்கள் அனைத்தும் திவ்யமானவையும் முக்திக்கான வழியை அமைப்பனவும் ஆகும். அவரை இப்பொழுது நீ இழந்து விட்டதால் அநேகமாக அச்செயல்களை பற்றி சிந்தித்து அவற்றின் மறைவிற்காக இப்பொழுது நீ வருந்துகிறாய் என்று நினைக்கின்றேன். பொருளுரை. பகவானின் செயல்கள் முக்தியையும் உள்ளடக்கியவை ஆகும். நிர்வாணத்தால் அல்லது முக்தியால் அடையப்படும் இன்பத்தை விட அவரது செயல்கள் அதிக இன்பமளிக்க கூடியவை. Srila Goswami. What Goswami? Which Goswami? Jeev Goswami, most probably. Yeah. Srila Jeeva Goswami மற்றும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ஆகியோரின் கருத்துப்படி இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ள நிர்வாண விளம்பிதானி என்னும் சொல் முக்தியின் மதிப்பை குறைப்பது என்று பொருள்படுவதாகும். நிர்வாணத்தை அல்லது முக்தியை அடைவதற்கு ஒருவர் கடுந்தவம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் பகவான் மிகவும் கருணையுள்ளவராதலால் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக அவர் அவதரிக்கிறார். பகவானின் அத்தகைய அவதார செயல்களை நினைவு கூறுவதாலேயே ஒருவரால் நிர்வாண சுகத்தை எதிர்த்து பகவானின் உன்னதமான வசிப்பிடத்தை அடைந்து ஆனந்தமயமான அவரது அன்பு தொண்டில் ஈடுபட்டு நித்தியமாக அவருடன் சகவாசம் கொள்ள முடியும். எத்வாம்பதே பூரி பராவதார கிருதாவதாரஸ்ய ஹரே தரித்ரி அந்தர்ஹிதஸ்ய ஸ்மரதி விஸ்ருஷ்டா கர்மாணி நிர்வாண விலம்பிதானி. பூமி தாயே, பரமபுருஷ பகவான் ஹரி கனமான உனது பாரத்தை குறைப்பதற்காகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணராக அவதரித்தார். இங்கு அவர் நிகழ்த்திய செயல்கள் அனைத்தும் திவ்யமானவையும் முக்திக்கான வழியை அமைப்பனவும் ஆகும். அவரை இப்பொழுது நீ இழந்து விட்டதால் அநேகமாக அச்செயல்களை பற்றி அவர் சிந்தித்து அவற்றின் மறைவுக்காக வருந்துகிறாய் என்று நினைக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணருடைய செயல்கள் முக்தியை ஏற்படுத்துபவை அப்படின்னு நீங்க சொல்லப்படுது. ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையில மேற்கோள் காட்டுறார். ஆச்சாரியர்களை அடிப்படையாக வைத்து கிருஷ்ணருடைய செயல்கள் முக்திக்கு அப்பாற்பட்டது. கிருஷ்ணர் நிறைய காரியம் பண்றார், அவருடைய செயல்கள்லாம் முக்திக்கு அப்பாற்பட்டது. நிர்வாண விளம்பிதானி இங்க என்ன சொல்லுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய நிர்வாண விளம்பிதானி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது உண்மையில கிருஷ்ணருடைய செயல்கள் நிர்வாணத்துக்கு அப்பாற்பட்டது. நிர்வாண அப்படிங்கிற வார்த்தை பல பொருள்ல புரிந்து கொள்ளப்படலாம். பகவான் கிருஷ்ணர் கீதையில அத சில இடங்கள்ல உபயோகப்படுத்துறார். 3-4 இடங்கள்ல பிரம்ம நிர்வாணம் கச்சதி சம்திங் லைக் தட். அது மாதிரி பிரம்ம நிர்வாணம் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி உபயோகிக்கப்படுது பகவத்கீதையில. நிர்வாணம் அப்படின்னா இந்த ஜட உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடுறது, அல்லது இந்த ஜட உலக வாழ்க்கை அழிவடையக்கூடியது. அதுதான் நிர்வாணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வார்த்தை நிர்வாணம் அப்படிங்கிற வார்த்தை பொதுவா வைஷ்ணவர்கள் அதிகமா உபயோகிக்கிறது கிடையாது. ஏன் வைஷ்ணவர்கள் அதிகமா உபயோகிக்கிறது கிடையாது அப்படின்னா, இந்த வார்த்தைய ஒரு சிலர் தவறா உபயோகப்படுத்துறாங்க.
இப்ப நிறைய வார்த்தைகள் அப்படிதான். எப்போ ஒரு வார்த்தைகளை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கறத வச்சு அந்த வார்த்தையை மற்றவங்க உபயோகப்படுத்துறதும் உபயோகப்படுத்தாம இருக்கிறதும் இருக்கலாம். சில நேரத்துல மக்கள் கேட்கறது, ஏன் நீங்க இந்த உபனிஷத் இதெல்லாம் அதிகமா உபயோகிக்கிறது இல்லை அப்படின்னா, சில நேரங்கள் அதுல இருக்கக்கூடிய வரிகள் தவறா உபயோகப்படுத்துறதுனால நம்ம அதை அதிகமா மேற்கோள் காட்டுறது கிடையாது. ஏன்னா மக்கள் தப்பா புரிஞ்சுப்பாங்க. தத்துவம் பேசுறவங்க மத்தியில நம்ம நிர்வாண நிலையை அடையணும் அப்படின்னு நம்ம பத்தி பேசணும்னா, அவன் நிர்வாண நிலை அப்படின்னா அவன் புரிஞ்சுக்கிறது வேற. அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, நான் மாயாவாதத்தினுடைய நிர்வாணத்தை பத்தி தான் அவன் நினைப்பான், அல்லது புத்த மதத்தை சார்ந்தவங்களோட நிர்வாணத்தை பத்தி தான் நினைப்பான். நிர்வாணம் அப்படிங்கிற கருத்து என்னன்னா, இந்த பௌதிக வாழ்க்கையை விட்டு வெளியில போறது. அதாவது இந்த பௌதிக வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம ஆக்குறது, நிர்மூலமாக்குறது. அதுதான் நிர்வாணம் நம்ம சொல்லலாம். ஆனா புத்த மதத்தை சேர்ந்தவங்க அதை என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நிர்வாணம் அப்படின்னா சூன்யம். நிர்வாணத்துக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. அதாவது முக்திக்கு பிறகு எதுவுமே கிடையாது. முக்தி அப்படிங்கறது அவங்ககிட்ட உண்மையா முக்தி அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு தெளிவான கருத்து கிடையாது. சும்மா அதாவது இந்த உலக வாழ்க்கையை விட்டோம் அப்படின்னா இதுக்கு அப்பால எதுவும் கிடையாது, சூன்யம். அதனால அவங்க நிர்வாணம் அப்படிங்கறத சூன்யமா எடுத்துப்பாங்க. மாயாவாதி என்ன எடுத்துக்கிறான் அப்படின்னா, நிர்வாணம் அப்படின்னா இந்த ஜட உலக வாழ்க்கையை மொத்தத்தையும் நம்ம விட்டுட்டு பிரம்மனோட ஐக்கியமாறுது, அதுதான் நிர்வாணம். அல்லது நிர்வாணம் அப்படின்னா தனக்குன்னு எந்த ஒரு சுபாவமும் இல்லாத ஒரு நிலைக்கு போறது. அதாவது ஆத்மாவுக்குன்னு அல்லது எனக்குன்னு இப்போ ஒரு சில அடையாளங்கள் இருக்கு. இந்த அடையாளம் எல்லாமே எதுவுமே இல்லாம ஆயிடுறது. உண்மையில அது ஒரு விதத்துல சொல்லலாம், நம்மளுடைய பௌதிக அடையாளங்கள்ல இருந்து விடுபடுறது தான் நிர்வாணம். ஆனா மாயாவாதி என்ன சொல்றான் அப்படின்னா, நம்மளுடைய மொத்த அடையாளத்துல இருந்து விடுபடணும். அதாவது ஆத்மா அப்படிங்கிறதுக்கு அடையாளமே கிடையாதுமா, எனக்குன்னு தனியா ஒரு அடையாளம் கிடையாதுன்னு சொல்லுவான் அத்வைதி அல்லது மாயாவாதி. எனக்குன்னு தனிப்பட்ட முறை விதத்துல எந்த ஒரு அடையாளமும் இல்லை அப்படின்னு சொல்றதுனால அவன் என்ன சொல்லுவான், நிர்வாணம் அப்படின்னா உன்னுடைய அடையாளம், உனக்கு நீ இப்ப இருக்கிற அடையாளம் எல்லாமே பௌதிகமான அடையாளம் தான். ஆன்மீகத்துல உனக்கு அடையாளம் அப்படிங்கிறது கிடையாது. ஆன்மீக ரீதியில பார்த்தா நீயும் நானும் ஒண்ணு, எல்லாருமே ஒருத்தவங்க தான். நான் ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் எனக்கு கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளம், தனிப்பட்ட ஒரு அடையாளம் நம்ம காண்றோம். ஆனா உண்மையில தனிப்பட்ட அடையாளங்கள் கிடையாது அப்படின்னு மாயாவாதி சொல்றான். அதனால அவன் என்ன சொல்றான், நிர்வாணம் அப்படின்னா அடையாளங்கள்ல இருந்து விடுபடுறது. அடையாளங்கள்ல இருந்து விடுபடுறதுங்கும் போது அதுக்கப்புறம் வேற எந்த அடையாளமும் கிடையாது. ரைட்? அதுதான் மாயாவாதியோட நிர்வாணம் அப்படிங்கிறது. சில நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா பல வார்த்தைகள் நவீன காலத்துல யாராவது உபயோகப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அது ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தும் போது மக்கள் அதை பத்தி தான் யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பகுத்தறிவே இல்லாத ஒரு நபருக்கு பகுத்தறிவு பகலவன் பேர் கொடுத்தாங்க. பகுத்தறிவு மீன்ஸ் பகுத்தறிவு மீன்ஸ் wise nature or vivek, you can say wise man. பகுத்தறிவே இல்லாத ஒரு நபருக்கு பகுத்தறிவு பகலவன் பேர் கொடுத்தாங்க. அதனால ஆக்சுவலி பகுத்தறிவு அப்படின்னா என்ன? பகுத்தறிவுனா ஒரு அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன வித்தியாசம்? அறிவு அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம ஒரு விஷயத்தை படிச்சு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான். பகுத்தறிவு அப்படின்னா அதை எப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறான். தான் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அறிவை தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடைமுறை வாழ்க்கையில அதை எப்படி உபயோகப்படுத்துறான். விஷயத்தை எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு தான் பகுத்தறிவு. எது உண்மை எது பொய் அதை பகுத்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியவர் தான் பகுத்தறிவு. ஆனா இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு எப்படி எடுத்துக்கிறான்னா, பகுத்தறிவு பிரகாரம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால உடனே அவன் மனசுல என்ன வரும்னா நாத்திகம் தான் வரும். ஏன்னா பகுத்தறிவு பகலவன் அப்படிங்கிற ஒரு பேரை ஒரு நாத்திகனுக்கு கொடுத்துறாங்க. அதனால பகுத்தறிவு அப்படின்னா நாத்திகம் அப்படின்னு நினைச்சுக்கிறான்.
சோ பகுத்தறிவு பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா உண்மையில நம்ம பகுத்தறிவு பத்தி நிறைய பேசணும். அதனால நம்ம வந்து பகுத்தறிவு பத்தி பேசணும்னா உடனே வந்து அவனோட என்ன நாத்திகத்தை தான் நினைக்கும். அதனால நம்ம அந்த பகுத்தறிவுங்கிற வார்த்தையை அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம். ரைட். அதே மாதிரி இந்த பகுத்தறிவு அப்படிங்கறத சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா விவேகம்னு சொல்லுவாங்க, அல்லது விவேக். தமிழ்ல அது விவேகம்னு சொல்லுவாங்க. விவேகா அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல ஒரு வார்த்தை. அதாவது விஷயத்த உள்ளது எது உண்மை எது பொய்ன்னு பார்த்து தெரிஞ்சுக்க. ஆனா ஒருத்தன் விவேகத்துல அதாவது விஷயத்தை பிரிச்சு பார்த்து அதுல வந்து வரக்கூடிய அறிவினால ஒருத்தன் மகிழ்ச்சி அடையணும். அதுதான் கிருஷ்ண பக்தி. அதனால ஒருத்தன் வந்து விவேகானந்தனா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அப்படி நம்ம உபயோகப்படுத்தணும்னா அது மக்களோட மனம் வந்து ஒரு அயோக்கியனை பத்தி தான் நினைக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம். அதே மாதிரிதான் இங்கேயும் நிர்வாணா அப்படிங்கிறது. நிர்வாணா அப்படின்னா பௌதிக உலகத்தை தாண்டி நம்ம வந்து ஆன்மீக உலகத்துக்கு போய் சேரும். இந்த உலக வாழ்க்கையை கைவிடுறது, அதை விட்டு வெளியில போறது, உலக அடையாளங்கள்ல இருந்து விடுபடுறது, அதுதான் நிர்வாணம். ஆனா இந்த மாயாவாதியும் புத்த மதத்தை சேர்ந்தவங்களும் என்ன நினைச்சுட்டானா நிர்வாணம் அப்படிங்கிறது தப்பா அர்த்தம் கற்பிச்சு பரப்பி வச்சுட்டான். நம்ம வந்து அதே வார்த்தையை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா மக்கள் தவறா புரிஞ்சுப்பாங்க. அதனால அடிக்கடி நம்ம வந்து உபயோகப்படுத்த மாட்டோம் இந்த நிர்வாணம் அப்படிங்கிற வார்த்தையை. ஆனா நிர்வாணம் அப்படின்னா நம்ம என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து நிர்வாணம்லாம் நமக்கு கிடையாது, வைஷ்ணவர்கள் நிர்வாணத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் நிர்வாணத்தை பத்தி பேசுறாரு நிறைய. வைஷ்ணவர்கள் பாத்தீங்கன்னா இங்க ஜீவ கோஸ்வாமி விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரை வச்சு சொல்றாங்க, வைஷ்ணவர்கள் நிர்வாணத்துக்கு அடுத்த ஒரு நிலைக்கு போறாங்க. நிர்வாணம் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியில போறது. ஆனா வைஷ்ணவர்கள் சும்மா வெறும்னா பௌதிக உலகத்தை விட்டு வெளியில போறது ஆர்வம் கிடையாது. முக்தியில ஆர்வம் இருக்கக்கூடியவங்க வைஷ்ணவர்கள் கிடையாது. அல்லது அவங்க வந்து ஆரம்ப நிலையில இருக்கவங்க வேணா இருக்கலாம், நான் இந்த உலகத்தை விட்டு வெளில போகணும், நான் ஏன் இந்த உலகத்துல கஷ்டப்படுறேன். நம்மளும் சில நேரத்துல பிரச்சாரம் பண்ணுவோம், ஆரம்ப நிலையில இருக்கவங்க இந்த உலக துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும், அதுக்கு நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கணும் அப்படின்னு. உண்மையில கிருஷ்ண பக்தி இந்த உலக துன்பத்துல இருந்து விடுபடுறதுக்கு யாரும் எடுத்துக்கூடாது. முக்திக்காக ஒருத்தன் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறான்னா அது வந்து ஆரம்ப நிலை. கிருஷ்ண பக்தியை நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம்னா பக்திக்காக தான் எடுத்துக்கணும். நம்ம பக்தியில உயர்வு பெறணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அப்ப இந்த முக்தியில எல்லாம் நமக்கு வந்து அதிகமா ஆர்வம் காட்டக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி வரட்டும், அது பாட்டு வந்துட்டு போகுது, கஷ்டம் தானே, வரும், இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அதை வந்து நம்ம வந்து பெருசா பொருட்படுத்திக்கிறது கிடையாது. அதை பொருட்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மற்ற பணிகள் நின்று போயிடும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில நாள்ல வந்து நல்ல மழை பெய்யுது, சில நேரத்துல நல்ல வெயில் அடிக்குது, சில நேரத்துல நல்ல பனி பெய்யுது. எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம என்ன வேலை செய்யறானோ அதை வந்து எல்லாரும் செஞ்சுன்னு தான் இருக்கான். வெயில் அதிகமா அடிக்குதுன்னு சொல்லி ஐயோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லுவான். ஆனா வேலைக்கு போகாம இருக்கானா, வேலை செய்யாம இருக்கானா, வேலை செஞ்சுன்னு தான் இருக்கான். குளிர் அடிக்குதுன்னு சொல்லி ஐயோன்னு சொல்லி இழுத்து போட்டுட்டு வீட்டிலே தூங்குறானா, அப்படி இருக்கிறாங்க இந்த காலத்துல. ஆனா பொதுவா வேலைக்கு போகணும்னா ஐயோ வேலைக்கு போகணும், எனக்கு சம்பளம் வராது, என்ன மழை பெஞ்சாலும் சரி ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு கொடையை பிடிச்சுக்கிட்டு வேலைக்கு போகணும், இல்லைன்னா சம்பளம் வராது அப்படின்னு அவன் போறான். நவீன காலத்துல அத மழை குளிர் பனி இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிறதுக்கான தன்மைகள் மாறிண்டே இருக்கு, மக்கள் குறைஞ்சுட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு. ஆனாலும் ஏறக்குறைய அதை வந்து பொறுத்துக்கிறாங்க, சரி ஓகே. ஆனா இதே மாதிரிதான் நம்ம வந்து நம்மளுடைய இன்ப துன்பத்தையும் பொறுத்துக்கணும். அதுதான் கிருஷ்ணன் சொல்ற, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமா பாயினோ நித்யஸ்தாம் திசிக்ஷ்ட பாரத. அவர் சொல்ற இந்த இன்ப துன்பங்கள் எல்லாமே ஸ்பர்ஷத்தினால வரும். நமக்கு உடல் இருக்கிறதுனாலதான் இந்த உடல் ரீதியா நம்ம வந்து பல இன்ப துன்பங்களை உணர்றோம். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி வெயில் குளிர் மழை இதெல்லாம் பொறுத்துக்கிறோம். சீத அண்ட் உஷ்ண, சீத அப்படின்னா குளிர், உஷ்ணம்னா உஷ்ணம் வெப்பம்.
சீதத்தையும் உஷ்ணத்தையும் எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறானோ அதே மாதிரி சுகத்தையும் துக்கத்தையும் பொறுத்துக்கணும். கிருஷ்ணன் சொல்ற அப்படிதான் நம்ம கிருஷ்ண பக்தியில இருக்கும்போது செயல்படணும். கிருஷ்ண பக்தர்கள் அதுக்கு மேல ஒரு படி போய் அதாவது சுக துக்கம் மட்டும் கிடையாது, முக்தியும் சரி பந்தப்பட்ட நிலையும் சரி எல்லாத்தையும் சமமா எடுத்துக்கிறான். அதனாலதான் பக்தி அப்படிங்கிறது நிர்வாணத்துக்கு மேம்பட்ட ஒரு நிலை. ஏன்னா பக்தர்கள் இந்த உலக சுக துக்கத்தை மட்டும் சமமா பாக்குறது இல்ல, இந்த உலக வாழ்க்கையும் சரி முக்தி பெற்ற நிலையும் சரி ரெண்டையுமே சமமா பாக்குறாங்க. ஆரம்ப நிலையில இருக்கவனுக்கு இந்த உலகத்துல சுகம் இருக்கு துக்கம் இருக்கு, நான் ரெண்டையும் சமமா பார்க்கணும்னு நினைக்கிறான். ஒருத்தன் கொஞ்சம் உயர்வு பெற்று பக்தனானா அப்படின்னா இந்த உலகத்துல சுகம் அப்படிங்கறதே கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே துக்கம் தான். ஆனாலும் அந்த துக்கத்தை அந்த நிலையை உணர்றான். இந்த உலகத்துல சுகம் துக்கம் அப்படின்னு ரெண்டு கிடையாது, துக்கம் மட்டும்தான் இருக்குங்கிறத உணர்றான். அதுக்கப்புறம் என்னன்னா அவன் என்ன நினைக்கிறானா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய துக்கத்துக்கும் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இன்பத்துக்கும் ரெண்டையும் அவன் பெருசா பொருட்படுத்துறது கிடையாது. அவனை பொறுத்தளவு நான் பகவானுக்கு சேவை பண்ணணுங்கிறத நினைக்கிறான். அவன் நான் இந்த உலகத்துல துன்பப்படுறேன், இல்ல இந்த உலக இன்ப வாழ்க்கையில இருக்கேன், இதை விட்டு நான் வெளியில போகணும் அப்படிங்கறதுலாம் அவனோட எண்ணம் கிடையாது. பக்தனுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா, நான் இந்த ஜட உலக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, நான் எப்பவுமே சதா சர்வ காலமும் கிருஷ்ணருடைய ஸ்மரணையில இருக்கணும், அவருக்கு சேவை பண்ணணும். அதுதான் ஒரு பக்தனுடைய குறிக்கோள். அவன் இந்த உலகத்துல இருந்தாலும் சரி நரகத்துல இருந்தாலும் சரி எந்த உலகத்துல இருந்தாலும் சரி, அதுதான் ஒரு பக்தனுடைய நிலை. அந்த நிலை தான் நம்ம நம்மளை தயார்படுத்தணும். நாராயண பரசர்வே ந குதஸ்ய ந பிப்யதி ஸ்வர்கோ பவர்கோ நரகோ சித்தி அப்பிதுல்யார்த்த தர்ஷனம். யார் ஒருத்தர் நாராயண பரசர்வே எல்லாமே நாராயணன் தான் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்களோ அவங்களுக்கு சொர்க்கமா இருந்தாலும் சரி அப்பவர்க்கம், அப்பவர்க்கம்னா கீழே அத்தல சுத்தல மகாத்தல ரசத்தல பாத்தால இதெல்லாம் கீழே இருக்கு பார்த்தோமா அதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய அதுவா இருந்தாலும் சரி நரகமா இருந்தாலும் சரி எல்லாமே அவங்களுக்கு சமம் தான். எல்லாத்தையும் ஏன் சமமா எடுக்கிறான், எல்லா நேரத்திலையும் அவன் கிருஷ்ணருடைய பக்தியில மூழ்கி இருக்கான். நம்ம பார்க்கிறோம் பிராக்டிக்கலா நடைமுறையில் நம்ம பார்க்கலாம். பிரலாத் மகாராஜ் அவர் உண்மையில நரகத்துல தான் இருந்தாரு. நம்மளுடைய பார்வையில ஒரு பார்வையில அவர் பார்த்தோம்னா அவர் சொர்க்கத்துல இருந்தார். ஏன்னா அந்த நேரத்துல அவர் சொர்க்கத்துல இருந்தார். அவங்க ஹிரண்யகசிபு சொர்க்கத்தை கைப்பற்றிட்டு சொர்க்கத்துல இருந்தாங்க. ஆனா ஒரு விதத்தை பார்த்தோம்னா அவர் நரகத்துல இருந்தார். ஏன்னா பொழுதைக்கும் எவ்வளவு துன்பங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு துன்பத்தையும் கொடுத்தார். சொர்க்கமோ நரகமோ எல்லாத்தையும் அவர் சமமாதான் எடுத்துட்டார். சித்திரகேத்துனுடைய கதையில தான் அந்த ஸ்லோகம் வருது. சொர்க்கம் நரகம் எல்லாத்தையுமே பக்தர்கள் சமமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் பக்தன் அப்படிங்கிறவன் பக்தியில உயர்ந்த நிலைக்கு போகும்போது அவன் முக்தியை பொருட்படுத்துறது கிடையாது. மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். ஏன்னா முக்தி அப்படிங்கிறது ஒருத்தன் எப்ப பக்தியில ஈடுபடுறானோ உடனடியா அவன் நிர்வாண தலத்துல இருக்கான், உடனடியா அவன் பௌதிக அடையாளத்துல விடுபட்டு இருக்கான். அவனுக்கும் இந்த ஜட உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எப்ப நம்ம சுத்த பக்தியில ஈடுபடுறோமோ உடனடியா நம்ம இந்த பௌதிக உலகத்தினுடைய தலத்தை தாண்டி இருக்கும். அதான் கிருஷ்ணர் கீதையில சொல்ற, மாம்சயோ விசாரேன பக்தி யோகேன சேவத்த சகுணான் சமதித்தே தான் பிரம்ம பூயாய கல்பத்தே. எப்போ ஒருத்தன் மாம்சயோ அவ்யபிச்சாரேன, அவ்யபிச்சாரேன அப்படின்னா எந்த ஒரு அதாவது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம, அதாவது கலங்காத ஒரு நிலையில தூய்மையான பக்தி எவன் ஒருத்தன் செய்யறான். மாம்சையோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்த, பக்தி யோகத்துல தூய்மையா எனக்கு எவன் ஒருத்தன் சேவை பண்றானோ அவன் சகுணான் சமதீத்தை தான் பிரம்ம பூயாய கல்பத்தே. உடனடியா அவன் பிரம்ம பூயா, அதாவது ஜட உலகத்தை தாண்டிய நிலையில நிர்வாண தலத்துல அவன் நிலை பெறான். உடனடியா அவன் இந்த உலகத்தினுடைய தளத்துல இருக்கிறது இல்லை. எப்ப நம்ம சுத்த பக்தியை பயிற்சி பண்றோமோ இமீடியட்டா நம்ம இந்த ஜட உலக வாழ்க்கையை விட்டு வெளியில போயிடுறோம்.
இப்ப ஆனா இந்த மாயாவாதிகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்ப வேணாலும் நம்மளை கீழே இழுத்துட்டு வந்துடலாம். அதனாலதான் மாயாவாதத்துல நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். மாயாவாதி பாஷலே சர்வ ஹோயில் நாஸ். மாயாவாதிகள் பேச்ச கேட்டோம் அப்படின்னா எல்லாமே நாசமா போயிடுமா. சைத்தன்ய மகாபிரபு நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நீ வந்து பக்தனா இருக்கணும் அப்படின்னா முதல்ல அசத் சங்கத்தை தியாகம் பண்ணணும். அதுதான் ஒரு வைஷ்ணவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரம், ஒரு தன்மை. அந்த வைஷ்ணவனா ஒருத்தன் இருக்கணும்னா அவைஷ்ணவர்கள், வைஷ்ணவர்கள் இல்லாதவங்களை தவிர்க்கணும். வைஷ்ணவர்கள் இல்லாதவர் தவிர்க்கணும் அப்படின்னா குறிப்பா மாயாவாதி. எவன் ஒருத்தன் அந்த மாயாவாதிகளோட சங்கம் கொண்டு இருக்கானோ அப்ப சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையை அடையவே முடியாது. என்னைக்கு வந்து நம்ம அத்தகைய நபரோட உறவு வச்சுட்டோம்னா நம்ம கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது அணுகவே முடியாது. மாயாவாதத்தினுடைய களங்கம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. எந்த அளவுக்கு மாயாவாதம் நம்மள தாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கவே முடியாது. இவ்வளவுதான் மாயாவாதம் தாக்கும், நான் வந்து பக்தன் ஆயிட்டேன், எனக்கு மாயாவாதத்தினுடைய தாக்கமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல பார்த்தா எல்லாரும் மாயாவாதிகளா தான் இருக்கோம். அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கோம். ஆனா ஒரு யார் அந்த மாயாவாதத்தை பயிற்சி பண்றாங்களோ அத்தகைய நபரோட நம்ம சங்கம் கொள்ளக்கூடாது. அத்தகைய தத்துவங்கள் நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும். நம்ம நினைக்கிற ஆஹாஹா நான்லாம் பக்தன் ஆயிட்டேன், 10 வருஷம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிட்டேன், 20 வருஷம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணேன், 50 வருஷம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிட்டேன், நான் மாயாவாதிகளோட போனாலும் நான் வந்து ஸ்திரமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுடைய அந்த நினைப்பே பெரிய மாயாதான். பல நேரங்கள்ல நம்ம பார்க்கலாம், குறிப்பா இந்தியாவில் நிறைய பேர் இந்த மாயாவாதிகள்லாம் நல்லா பேசுவான், நல்லா படிச்சிருப்பான், நல்ல சாஸ்திரம் ஞானமும் தெரிஞ்சிருக்கும், நல்லா அழகா பேசுவான். நல்லா அழகா பேசும்போது என்ன ஆகும், மக்கள் அப்படியே கவரப்படுவாங்க. டிவியில பேசுவான், இல்ல பெரிய மீட்டிங் போட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில பேசுவான். டிவியில பேசும்போது கேட்டாலே அப்படியே ரொம்ப இனிமையா இருக்கும். பாகவதத்தையே கூட அவன் பேசலாம், ஆனா பிரயோஜனம் இல்லை. அத்தகைய பாகவத்தை கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணோம், பாகவத்தை நம்ம கேட்க போறோமா அவங்கிட்ட இருந்து? கண்டிப்பா கேட்க முடியாது. பாகவதத்தை வந்து பக்தர்கள்ட்ட இருந்து மட்டும்தான் கேட்க முடியும். சுண்வத ஸ்வகத கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தே பத்ராணி விதுனோதி சுகுருத் சத்தம். நம்ம பாகவதத்தை தினமும் கேட்டோம்னா நமக்கு வந்து இதயத்துல இருக்கக்கூடிய எல்லா அபத்ராணி, எல்லா விதமான கலங்களும் நம்மளை விட்டு போயிடும். ஆனா அதை எங்க இருந்து கேட்கணும் அப்படின்னா ஒரு பக்த பாகவத்திலிருந்து கேட்கணும். யாரு பக்தியை பயிற்சி பண்றாங்களோ அவங்ககிட்ட இருந்து கேட்கணும். எந்த அளவுக்கு பக்தியில உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள்ட்ட இருந்து கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பக்தியில உயர்வு பெறுவோம். ஆனா நிச்சயமா மாயாவத்திட்ட இருந்து கேட்க கூடாது. அவன் எவ்வளவுதான் அழகா பேசினாலும் சரி, பாகவதம் தானே பிரபு சொல்றாங்க. நிறைய அடிக்கடி நம்ம கேட்கலாம். தமிழ்நாட்டுல கூட ஒரு சில பக்தர்கள், முரளிதர சுவாமி ரொம்ப நல்லா தானே கிளாஸ் கொடுக்கிறாரு, கிடையாது. ஏன்னா ஒரு மாயாவாதி பாகவதமே பேசலாம், ஆனா கடைசியில பார்த்தோம்னா மாயாவாதம் தான் வராது. அப்ப அந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து கேட்டோம்னா எங்க இருந்து நமக்கு பாகவதத்து மேல, கிருஷ்ணர் மேல பிரேமை வரும்? நமக்கு பாகவதத்து மேல பற்றுதல் வரும்? வராது. ஸ்ரீல பிரபுபா அடிக்கடி சொல்லுவார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெரிய ஒரு பண்டிதர், பேரளவு பண்டிதர், பெரிய பண்டிதர், உண்மையிலேயே நல்லா சாஸ்திரம் ஞானம் எல்லாம் படிச்சு இலக்கணம் இலக்கியம் எல்லாம் விட்டு புகுந்து விளையாடுவார். ஆனா ஏன் நீ வந்து இப்படி அயோக்கியனா இருக்கிறான்னு சொல்லி கேட்பார் பிரபுபாத் நிறைய தடவை. சைத்தன்ய மகாபிரபு ஒரு இடத்துல சொல்றார், ஒருத்தன் வந்து இந்த மாயாவாதத்தை பத்தி சைத்தன்ய மகாபிரபு கண்டிக்கும் போது அதுக்கு ஸ்ரீல பிரபுபா ஒரு இடத்துல விளக்கம் கொடுப்பார். அப்ப சொல்லுவார், சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இவங்கெல்லாம் இந்த அயோக்கியர்கள்ட்ட சங்கம் வச்சுக்கூடாது. அப்புறம்
பிரபுபா சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு நேரடியாக அங்க அயோக்கியர்னு சொல்ல, நான் தான் சொல்றேன் அவங்க எல்லாம் அயோக்கியர் அப்படின்னு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு பல இடங்களை சொல்லியிருக்காரு. பிரபுபாத வந்து அந்த அளவுக்கு இந்த மாயாவாதிகளை வந்து தாக்குவார். ஏன்னா மாயாவாதி கிருஷ்ணே அபராதி. அந்த அத்தகைய மாயாவாதிகிட்ட இருந்து நம்ம வந்து கேட்கறத முற்றிலுமா தவிர்க்கணும். அப்படி கேட்டோம்னா இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கும். நிர்வாணா, பிரம்மன், இதெல்லாம் தவறான வார்த்தை கிடையாது. பிரம்மன் அப்படின்னா அது வந்து பல நிலைகள்ல உணரப்பட வேண்டிய ஒரு விஷயம், நாம புறக்கணிக்க கிடையாது. பிரம்மன் அதெல்லாம் மாயாவாதியோட, வைஷ்ணவருக்கும் பிரம்மனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிலாம் நம்ம சொல்றது கிடையாது. ஆனா நம்ம அதிகமா அதை பத்தி பேசுறது கிடையாது. கிருஷ்ணரை பத்தி டைரக்டா பேசுவோம். ஏன்னா மக்கள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அத்தகைய அபாயத்துல இருந்து நம்ம வந்து காப்பாத்திக்கணும். அவைஷ்ணவ முக தீர்ணம் பூத ஹரிகதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம் சர்ப்போ உச்சிஷ்டம் அவைஷ்ணவ முக தீர்ணம் பூதம் ஹரிகதாமிருதம். Yeah, tell the full verse. 371. Avaishnava mukodgirnam, or yeah, Avaishnava mukodgirnam putam harikatamritam shravanam naiva kartavyam sarpo uchishtam yathapaya. Yathapaya. Paya அப்படின்னா பால். பால்ல சர்ப்போ உச்சிஷ்டம். உச்சிஷ்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வைஷ்ணவ கலாச்சாரத்துல உச்சிஷ்டாங்கிறது ரொம்ப நல்லதா கருதப்படுது. உச்சிஷ்டா அப்படின்னா ஒருத்தவங்க சாப்பிட்டு மிச்சம், ஏதாவது சாப்பிட்டு மிச்சம் வச்சாங்க அப்படின்னா, வைஷ்ணவர்கள் சாப்பிட்டு மிச்சம் வச்சாங்க அப்படின்னா, உயர்ந்த வைஷ்ணவர்கள், அப்ப அது வந்து அத்தகைய பிரசாதம் ரொம்ப உகந்ததா சொல்லப்படும். பக்தியில 3 விஷயங்கள் நம்ம வந்து எளிமையா கிருஷ்ணர்கிட்ட போறதுக்கு உதவக்கூடியவை. அதாவது வைஷ்ணவர்களுடைய பாத தூளி, வைஷ்ணவர்களுக்கு பாதாபிஷேகம் பண்ண சரணாமிர்தம், வைஷ்ணவர்களுடைய உச்சிஷ்டா அப்படின்னு சொல்லப்படுது. உச்சிஷ்டா வந்து ரொம்ப முக்கியம் வைஷ்ணவ கலாச்சாரத்துல. ஆனா சர்ப்ப உச்சிஷ்ட பயா அது எப்படி இருக்கும்? விஷம். சர்ப்பம் வந்து தொட்டுடுச்சு அப்படின்னா ஒரு பால் வந்து விஷமாயிடும். அது மாதிரிதான் இந்த அவைஷ்ணவர்கள் பாகவதத்தையே தொட்டாலும் அவங்களுடைய இருந்து கேட்கறதுனுடைய நிலை. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், டிவியில இருந்து சொல்றவன் இருந்து கேட்காத. அடிக்கடி சொல்லுவோம், நிறைய இடங்கள்ல போகும்போது கேள்வி கேட்பாங்க, பிரபு டிவியில அவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்க, மாயாவாதி டிவியில வைஷ்ணவ பேசுறாரா பார்க்கலாம் ஏதோ ஒரு விதத்துல, ஆனா மாயாவாதி தான் மேக்சிமம் டிவியில பேசுறது எல்லாம் மாயாவாதிகள். அத்தகைய மாயாவாதிகள்ட்ட இருந்து நம்ம கேட்க கூடாது. நிறைய பேர் கும்பல் சேர்றாங்கன்னு சொல்லி ஆட்டு மந்தைங்களாட்டம் போக கூடாது. சில பிரபுபா விருந்தாவனத்துல ஒரு உபன்யாசம் கொடுக்கும்போது சொல்லுவார், இந்த விருந்தாவனத்திலே நிறைய பேர் இருக்கான், எல்லாம் அயோக்கிய பசங்க, எல்லாம் மாயாவாதிங்க. விருந்தாவனத்திலே மாயாவாதி வந்து நல்லா பேசுறான், அதனால கும்பல் அங்க நிறைய போகுது. பிரபுபா ஒருத்தர் சொல்லுவார், அவன் வந்து இப்ப உபன்யாசம் கொடுக்கறான், எல்லா இடத்துலயும் விளம்பரம் பண்ணிருக்கான், ஆயிரக்கணக்கில் மக்கள் போறாங்க, ஆனா இங்க வரமாட்டாங்க. ஏன்னா இங்க நம்ம வந்து அந்த மாயாவாதிகளை பத்தி தப்பா சொல்றோம். அவனுக்கு வந்து அவனும் மாயாவாதியா தான் இருக்கான், அவனை நம்ம எதிர்க்கிறோம், அதனால இங்க வரமாட்டான். பரவாயில்ல, அவன் வர வேண்டாம், எல்லாரும் வரணும்னு நினைக்கிறோம். அதே சமயத்துல மாயாவாதிகளை நம்ம வந்து அனுமதிக்கவும் முடியாது. அதனால இந்த நிர்வாண பிரம்மன் இது மாதிரி சாஸ்திரங்கள்ல வரும்போது நம்ம வைஷ்ணவ சம்பந்தத்தோட அதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இது நிர்வாணத்துக்கும் வைஷ்ணவ சம்பந்தமே இல்லை, இது என்ன இங்க மாயாவாதத்தை பத்தி பேசுது நம்ம நினைக்கிறோம். நிர்வாணம் அப்படின்னா ஜட உலகத்தை விட்டு வெளியில போறதை பத்தி பேசு. கிருஷ்ணருடைய செயல்கள் ஜட உலகத்தை பத்தி விட்டு வெளியில போறதுக்கு உகந்தது, கிருஷ்ணருடைய லோகத்தை அடையறதுக்கு வந்தது. பல இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையில சில பிரபுபா நிர்வாணா அப்படிங்கறத வந்து மீண்டும் இறைவனின் நாட்டுக்கு திரும்பி செல்வதுன்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பார்.
சோ அப்படின்னா என்ன, நிர்வாணம் அப்படிங்கிறது வைஷ்ணவர்களுடைய விஷயத்துல மறுபடி பகவான்கிட்ட போறதுதான் நிர்வாணம். சும்மா மாயாவாதி மாதிரியோ பௌத்தர்கள் மாதிரியோ கிடையாது, அவங்களுடைய எண்ணங்கள் கிடையாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஹரே கிருஷ்ணா. மாயாவாதி அப்படிங்கிறவன் எவன் ஒருத்தன் தன்னை கிருஷ்ணருக்கு சமமா நினைக்கிறானோ, கிருஷ்ணரை ஒரு மாயைக்கு சமமா நினைக்கிறானோ அவன். பௌதிகவாதி ரொம்ப அபாயகரமானவனா இல்ல மாயாவாதி ரொம்ப அபாயகரமானவனா? மாயாவாதி. பௌதிகவாதியை காட்டிலும், அதாவது பௌதிகமான விஷயங்களை பேசுறவனை காட்டிலும் இந்த கிருஷ்ணருக்கு அபராதம் இழைக்கக்கூடிய விஷயத்தை பேசுறான் பாத்தீங்களா, அவன் அபாயகரமானவன். ஏன் பௌதிகவாதிகள் பெரும்பாலும் அறியாமையில இருக்காங்க. இந்த மாயாவாதிகள் பாத்தீங்க அப்படின்னா அவன் தெரிஞ்சு விஷயத்தை மாத்துறான் அவனுக்கு உகந்த மாதிரி. அதனால அவங்க கிருஷ்ணருக்கு அபராதம் இழைக்கிறாங்க. ஓகே, இவர் கேட்கிறார், மாயாவாதிகள் பாகவதம் பேசுறத நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா வேலுக்குடி கிருஷ்ணன் பாகவதம் பேசுறார், அதை நம்ம கேட்கலாமா கூடாதா? வேலுக்குடி கிருஷ்ணன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு மாயாவாதி கிடையாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மாயாவாதினா யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வேலுக்குடி கிருஷ்ணன் மாயாவாதி கிடையாது. அவரும் மாயாவாதத்தை எதிர்த்து போரிட்ட ஸ்ரீ ராமானுஜருடைய சம்பிரதாயத்துல வழி வரக்கூடியவர். அதனால அவர்கிட்ட கேட்கறதுல தவறு எதுவும் கிடையாது. அதே சமயத்துல கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய இஸ்கான் பக்தர்கள் கௌடிய வைஷ்ணவர்கிட்ட இருந்து கேட்கறது சிறந்தது. ஏன்னா கௌடிய வைஷ்ணவத்துக்கு அல்லது இஸ்கான் பக்தர்களுக்கு ஸ்ரீல பிரபுபாதரை பின்பற்றக்கூடியவர்களுக்குன்னு ஒரு சில தனித்தன்மைகள் இருக்கு, நமக்குன்னு ஒரு சில பயிற்சிகள் இருக்கு. ஆனா அதுல எல்லாம் அவங்க வேறுபடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கிறது முக்கியமான பணியா சொல்றோம், ஆனா அவங்கள பொறுத்தளவு அது முக்கியமான பணி கிடையாது. நம்மளை பொறுத்தளவு சில விதிமுறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம காஃபி சாப்பிட மாட்டோம், அவங்க காஃபி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம தத்துவங்களையும் பல மாறுதல்கள் இருக்கு. நம்ம பக்தி யோகம்னா என்ன சொல்றோம், அவங்க பக்தி யோகம்னா என்ன சொல்றாங்கிறத வேறுபாடு இருக்கு. அதனால நம்ம பக்தர்களுக்கு, இஸ்கான் பக்தர்களுக்கு அதை பரிந்துரைக்கிறது கிடையாது. நம்ம பரிந்துரைக்கிறது கிடையாது. ஏன்னா நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுப்பீங்க, ரெண்டையும் போட்டு குழப்பிப்பீங்க. எப்ப ஒருத்தனுக்கு தத்துவம் எல்லாம் ஓரளவு நல்லா விளங்கிடுச்சோ அப்ப கேட்டானா குழம்ப மாட்டான். ஆனா பொதுவா இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் நம்ம தத்துவமே ஒழுங்கா தெரியல, இன்னொரு தத்துவத்தை புரிஞ்சு அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் என்னத்தை புரிஞ்சுக்க போறீங்க? அதனால நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது. அதே சமயத்துல முரளிதர சுவாமியோட லெக்சரை கேட்கறத தவிர்க்கிறதுன்னு சொல்றதுக்கும் இதுக்கும் பல வித்தியாசம் இருக்கு. முரளிதர சுவாமி சர்ப்ப உச்சிஷ்டம் பாயா அவர் கொடுக்கிற பாகவதம்.
இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம். அதாவது ஒருத்தவங்க அதாவது இவங்க வந்து வேப்ப மரத்துல செய்யறாங்களா ஜெகனா, வேப்ப மரத்துல ஜெகனா செய்யறாங்க, அதை விட்டுட்டு ஒருத்தர் அத்தி மரத்துல செய்யறான்னு சொன்னா அதனால அவர் வந்து கேட்கறது இல்ல. இது வந்து வேலிட் பாயிண்ட் கிடையாது. இதை அடிப்படையா வச்சு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கறது கேட்காம இருக்கிறது எல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இப்படிங்கிறது, இதுங்கிறத இன்னொரு வேற மாதிரி சொல்றது. இது வந்து என்ன சொல்லலாம்னா டெக்னிக்கல் மிஸ்டேக். அது வந்து பெரிய தவறு கிடையாது. சில நேரத்துல வந்து ஏதாவது ஒரு சில பிரபுபாத் கூட பாத்தீங்கன்னா சில நேரத்துல ஏதாவது ஒரு ஸ்லோகம் வந்து மாத்தி சொல்லலாம். ஆனா சரி, ஒரு சில ஸ்லோகம் பகவத்கீதையில இருக்கிறத பாகவதம்னு சொல்லலாம். சொல்லும் போது உபன்யாசம் கொடுக்கும் போது பகவத் மாறி வரலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தத்துவம். அதனாலதான் வைஷ்ணவர்கள் பகவத் தத்துவ விஞ்ஞானம். நாம வந்து பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். இது வந்து சாதாரண நம்ம வந்து மனோபாவத்துல அலையக்கூடாது. ஏதோ அவன் வந்து இவங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, சும்மா கதை கேட்கறத கதையில இவங்க கதை, இந்த கதையில இவர் வந்து தப்பா சொல்லிட்டாரு அதனால இவர்கிட்ட இருந்து நம்ம கேட்கக்கூடாது. கதையை வச்சு முடிவு பண்ண தத்துவம் யாரு சரியா சொல்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து கேட்கணும். கதையில ஏதாவது ஒரு நுணுக்கத்தை வந்து யாராவது கோட்டை விட்டாங்க அப்படிங்கறனால ஐயோ இவர் ஒழுங்கா கதை சொல்ல அப்படிங்கிறது கிடையாது. தத்துவம் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணரை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க, நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க, ஜட உலக வாழ்க்கையை பத்தி என்ன சொல்றாங்க, அதுதான் முக்கியம். அவசியம் கிடையாது. பக்தி டெவலப் பண்றதுக்கு கதைக்கும் சம்பந்தமே இல்லை. பக்தியை நம்ம வளர்க்காம கதையை கேட்டோம் அப்படின்னா அந்த கதையை வெறும் பௌதிகமான கதையா தான் நினைச்சுட்டு இருப்போம். பகவானுடைய லீலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவ அர்த்தங்கள் தெரியாம வெறும் கதை மட்டும் கேட்டு இருந்தோம்னா அது வெறும் கதையாவே போயிடும். நிறைய பேர் அப்படிதான் கதையா புரிஞ்சுட்டு இருப்பான். கிருஷ்ண கதையெல்லாம் கேட்பாங்க, எல்லாருக்கும் தெரியும் இந்தியால. ஆனா அவனோட மைண்ட் செட் என்ன இருக்கு, கிருஷ்ணர் நம்ம வீட்டு குழந்தை மாதிரி விளையாடுது, நம்ம வீட்டு குழந்தை வந்து ஏதோ ஒண்ணு திருடுது, இவன் கிருஷ்ணரை மாதிரியே சேட்டை செய்யறானே, கிருஷ்ணர் மாதிரியே சேட்டை செய்யறான். ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவ அர்த்தங்கள் புரியல, அதனால அவன் வந்து தப்பா புரிஞ்சுப்பான். அதனால கதை முதல்ல கேட்க கூடாது, தத்துவம் முதல்ல கேட்கணும். பிரபுபாத் அங்க போய் அமெரிக்கால போனப்ப முதல்ல கிருஷ்ணரை பத்தி கதையெல்லாம் சொல்ல, பிரபுபாத் வந்து கிருஷ்ணரை பத்தி உண்மை எடுத்து சொன்னார். அப்ப அவன் வந்து கிருஷ்ண கதை கேட்கும் போது உணர்வான். நிச்சயமா கிருஷ்ண கதைகள் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமான, எல்லாரையும் கவரக்கூடிய. மறுபடியும் இந்த கவர்ச்சிகரமானதுன்னு சொன்னோம்னா மக்களுடைய மனதுல வந்து சினிமாவில் வரக்கூடிய கவர்ச்சி தான் வரும். அதனால நம்ம அதிகமா இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டோம். அதனால இது ஒரு உதாரணம். நிர்வாணத்துக்கு பொதுவா வந்து மக்கள் தவறா நினைச்சுப்பாங்க. ஸோ வார்த்தைகள்ல நம்ம வந்து கவனமாகவும் இருக்கும். Yeah. So we are saying that we are Christian devotees, they will order prasad daily. That is very good for our devotees. So how to understand is that why do they leave prasad? Generally it is advisable that we should, whatever we honor, we should eat that fully, honor that. Not leave that. Why do they leave? How to understand? தூய வைஷ்ணவர்களுடைய உச்சிஷ்டா பக்திக்கு உகந்ததுன்னு சொன்னோம். பொதுவா யாரும் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்க கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்தப்படுறோம். அப்படி இருக்கும்போது தூய பக்தர்கள் மிச்சம் வச்சுட்டு போனாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பொதுவா உச்சிஷ்டா யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆனா ஒரு சில சூழ்நிலைகள்ல அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா அது ரொம்ப மகத்துவமானது. அதனாலதான் உச்சிஷ்டா கிடைக்கிறது அவ்வளவு எளிமையானது கிடையாது. ஏதாவது சில சூழ்நிலைகள்ல நமக்கு அவங்க சாப்பிட்ட மிச்சம் கிடைச்சது அப்படின்னா அதை நம்ம வந்து பெரிய ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம அதை வந்து எடுத்துக்கணும்.
சோ அதுதான் பழக்கம். சில நேரங்கள்ல எந்த வைஷ்ணவர்கள் குருவினுடைய ஸ்தானத்துல இருந்து செயல்படுறாங்களோ அவங்க தன்னுடைய சிஷ்யர்களுடைய நன்மைக்காக கொடுக்கலாம். ஸோ அதனாலதான் நம்ம யாராவது சன்னியாசிஸோட உச்சிஷ்டா கிடைச்சது அப்படின்னா எடுத்து சும்மா வர்றவங்க போறவங்களுக்குலாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா அதனுடைய மகத்துவம் ஒருத்தனுக்கு தெரியாதப்ப அவன் என்னது இது யாராவது சாப்பிட்டது நம்ம கொடுக்குறாங்க, மனசுல கூட ஒரு ஓரத்துல கூட அவனுக்கு அந்த உணர்வு வரக்கூடாது. அதனால உச்சிஷ்டா ரொம்ப மகத்துவமானது, கவனமா இருக்கணும். அது ஏன்னா ஆன்மீக குருவினுடைய கடமைகள்ல ஒன்று, அவர் தன்னுடைய சிஷ்யர்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு என்னெல்லாம் உதவி பண்ணுமோ அதெல்லாம் சொல்லணும். அதுதான் ஆன்மீக குருவோட பொசிஷன். அது தேங்க்லெஸ் டாஸ்க். உண்மையில ஒரு ஆன்மீக குருவா செயல்படுறது அப்படின்னா, குரு அப்படிங்கிற ஸ்தானமே வைஷ்ணவ கொள்கைக்கு எதிரானது. நீ கேட்கிற கேள்வி பேசிக்கலா என்னன்னா, சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது அப்படிங்கிறது வைஷ்ணவ கொள்கைக்கு எதிரானதாச்சே, அவங்க ஏன் அதை செய்யறாங்க? ரைட்? குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானமே வைஷ்ணவ கொள்கைக்கு எதிரானதுதான். குரு அப்படின்னாலே ஒருத்தன் அதாவது ஒரு வைஷ்ணவன் அப்படின்னா அவன் தாச 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 தாசான்னு தாச அன்லிமிட்டட் தாசா போட்டு கடைசியில தாசன்னு வச்சுக்கலாம். அதுதான் ஒரு வைஷ்ணவனுடைய பொசிஷன். குரு அப்படிங்கிற ஸ்தானம் அப்ப எப்படி அவன் ஒருத்தர் எப்படி குருவோட ஸ்தானத்தை எடுத்துக்க முடியும்? யாரால எடுத்துக்க முடியாது. உண்மையில யாரும் குருவாக கூடாது ஒரு விதத்துல பார்த்தா. ஏன்னா யாரும் குருவாக முடியாது, கிருஷ்ணர் மட்டும்தான் குரு. குரு அப்படின்னா ஒரு விதத்துல அவங்க எஜமானர். குருனா எஜமானர். கிருஷ்ணர் மட்டும்தான் உண்மையில எஜமானர், வேற யாரும் எஜமானர் கிடையாது. ஆனா கிருஷ்ணருடைய கட்டளையை பின்பற்றது அப்படிங்கிற ஒரு விதிமுறை, அந்த ஒரு ரூல் என்ன பண்ணுதுன்னா மிச்ச விதிமுறைகளை புறக்கணிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு விதிமுறையை பின்பற்றதுக்காக இன்னொரு விதிமுறையை கைவிட வேண்டி இருக்கு. வைஷ்ணவ கலாச்சாரத்துல அடிக்கடி நம்ம அதை பார்க்க வேண்டி இருக்கும். ஏதாவது ஒரு சில விதிமுறைகளை கடைபிடிக்கிறதுக்காக மற்றொரு விதிமுறையை நம்ம கைவிட்டு ஆகணும். உதாரணமா பொய் சொல்லக்கூடாது, அது ஒரு விதிமுறை. ஆனா சில சூழ்நிலைகள்ல வைஷ்ணவர்கள் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அது மாதிரி குருவா ஒருத்தர் ஆகக்கூடாது. மற்றவங்கள்ட்ட இருந்து வழிபாட்டையும் மற்றவங்க தன்னை போற்றி புகழ்றதெல்லாம் ஒருத்தர் ஏத்துக்கூடாது. அது வைஷ்ணவ கொள்கைக்கு முரணானது. ஆனா அதே சமயத்துல குருவா செயல்பட சொல்லி பகவான் கட்டளை கொடுக்கிறார். चैतन्य महाप्रभु यारे देखे तारे का वो कृष्ण उपदेश हमारा ज्ञान गुरु है तारे देश. யாரெல்லாம் நீ பாக்குற எல்லாருக்கும் நீ கிருஷ்ணருடைய உபதேசத்தை சொல்லிக் கொடு, பகவத்கீதை பாகவத்தை பத்தி சொல்லிக் கொடு. என்னுடைய கட்டளை பிரகாரம் நீ குருவாகி இந்த உலக மொத்தத்தையும் விடுவீங்கிற. சைத்தன்ய மகாபிரபுடைய கட்டளை அது. எந்த கட்டளை பின்பற்றது? எஸ், இந்த கட்டளை பின்பற்ற சொல்லி நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அந்த விதத்துல ஒருத்தர் குருவாகி அவங்க மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து ஒருத்தனுக்கு இது செய்யக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப சாஸ்திரம் சொல்லுது நீ ஒரு குருவினுடைய உச்சிஷ்டாவ ஒரு சிஷ்யன் சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த குரு சாஸ்திரத்தை பத்தி பேசிட்டு உச்சிஷ்டா கொடுக்கல அப்படின்னா அப்ப அவர் எப்படி அவருடைய பணியை ஒழுங்கா செய்யலையே? சில பக்தி சான்சர் டாக்கர் சொல்லுவார், ஒரு பொண்ணு ஸ்டேஜுக்கு ஆட இது முந்தானையை போட்டு தலைய மூடினாலாம். ஒரு பொண்ணு ஸ்டேஜில் ஆட வந்துட்டானாலே அவளுடைய கருப்பு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னத்த தலையை போட்டு முக்காடு போடுறதுல என்ன இருக்கு? ஆட வந்துட்டா ஆடு. அது மாதிரிதான் குருவோட பொசிஷனா. குரு அப்படிங்கிற ஒரு பொசிஷனே, அந்த ஒரு பதவியே, அந்த குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானமே
ஒரு வைஷ்ணவனுக்கு பொருந்தக்கூடியது கிடையாது. ஆனா உன்னுடைய குருவனுடைய கட்டளை பிரகாரம் நீ அந்த ஸ்தானத்தை எடுத்துட்ட, அந்த ஸ்தானத்துல இருந்து நீ ஒழுங்கா உன் வேலையை செய்யுங்கிறார். ஒரு வைஷ்ணவன் வந்து அந்த ஸ்தானத்தை ஒழுங்கா செஞ்சாகணும். குருவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டா அப்படின்னா அதை ஒழுங்கா செய்யணும். ஒழுங்கா செய்யறதுக்கு தங்களுடைய சிஷ்யர்களுக்கு உச்சிஷ்டா கொடுக்கணும். சில நேரங்களை கொடுக்காம இருக்கலாம். நாம வந்து கிருஷ்ண கிரந்த he should give, there is no should give. அவர் கொடுத்துதான் ஆகணும்னு குருவுக்கு எந்த ஒரு கட்டளையும் கிடையாது. அவர் வந்து கொடுப்பார். ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா சிஷ்யனுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கிறார். அதே சமயத்துல அது எளிமையானது கிடையாது. அவர் தான் தினமும் சாப்பிட்டு சாப்பிட்டு மிச்சம் கொடுக்கிறார் நமக்கு, அதனால அப்படின்னு கிடையாது. हरे कृष्ण। श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय।